வணக்கம். குக் வித் கோமாளியில் மணிமேகலைக்கு அப்புறமா அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய் கமல் தான். அக்ஷய் கமல் வந்து ஃபைனலுக்கு போவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனாலும் ஃபைனலில் அவர் தேர்வு பண்ணலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அவருக்கு மட்டும் இல்லை, அங்கே இருந்த போட்டியாளர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இருந்தது. ஆனால் அக்ஷய் கமல் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு டேஞ்சர் ஜோன் வருவார். அப்புறமா நல்ல விதமாக சமைச்சு ஒரு நல்ல ஒரு பிக்கப் பண்ணிக்குவாப்பில். அப்படியே வந்து 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 ஃபைனலுக்கு வரைக்கும் வந்தாப்புல. ஃபைனலில் பார்த்திங்கன்னா வைல்டு கார்டில் வந்து இவர் வந்தார், விடிவி கணேசன் வந்தார், சோயா வந்தாங்க, பூஜா வெங்கட் வந்தாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா விடிவி கணேஷ் வந்தார். இவங்க எல்லாமே வந்தாங்க. இவங்க எல்லாமே வந்துட்டு யாராவது ஒரு 2 பேர் ஃபைனலுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். இந்த 2 பேரில் யார் இது தேர்வு பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ஷய் கமல் வந்து நல்லா சமைப்பாப்பில். இப்போ இவங்க 2 பேருமே விடிவி கணேஷையும் சரி, பூஜா வெங்கட்டையும் சரி, சோயாவுக்கும் சரி, இவங்க 3 பேர்த்தோடு வந்து அக்ஷய் கமல் வந்து நல்லா சமைக்கக்கூடிய நபர் தான். நல்ல டேஸ்ட்டாக சமைச்சு கொண்டு வரப்பல, நல்ல திறமையாக செயல்பட்டாப்புல. அவர் எவ்வளோ டேஞ்சர் ஜோனில் இருந்தாலும் டேஞ்சர் ஜோனை தாண்டி வந்தாப்புல. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பூஜா வெங்கட் ஓரளவுக்கு சமைப்பாங்க. சமைச்சாலும் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து எப்படியாவது ஃபைனல் வரைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி விஜய் டிவி ஆரம்பத்துலேருந்தே அவங்கள எப்போ சூப்பர் சிங்கர்லேருந்து தேர்வு பண்ணாங்களோ அப்போலேருந்து அவங்களுடைய முடிவு பூஜா வெங்கட்டை எப்படியாவது ஃபைனல் வரைக்கும் கொண்டு வரணும், பிரியங்காவை எப்படியும் ஃபைனலிஸ்ட் ஆக்கணும், இப்படி தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சோயாவுக்கு இப்போ அதிக அளவில் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விடிவி கணேசனும் சோயாவுக்கும் வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா சோயாவோட விடிவி கணேசன் நல்லா சமைப்பாப்பில். சோயாவுக்கு வந்து கண்டிப்பாக என்ன சமைக்கிறதுனே தெரியாது, என்ன பண்ணுறேன்னே தெரியாது. அது வந்து நிறைய இதில் வந்து கோமாளியோட ரொம்ப மோசமாக சமையலே தெரியாமல் இதை போடு அதை போடு எதையோ ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி இப்போ எல்லாத்துக்குமே பார்க்குற மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரி, ஃபைனல் வந்துருச்சு, நெருங்கிருச்சு, யாருக்கு வந்து அதிகமாக வந்து சப்போர்ட் கிடைக்கும், அது யார் வந்து நல்லா சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அக்ஷய் கமல் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாப்புல. வந்து பார்த்திங்கன்னா பூஜா வெங்கட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பூஜா வெங்கட்டை அவங்க போயிட்டாங்க. பூஜா வெங்கட்டு சரி, பூஜா வெங்கட்டுக்கு இவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சரி, இது வந்து அன்ஃபேரான ஒரு செலெக்ஷன் தான் அப்படிங்கிறதையும் அக்ஷய் கமல் ஏற்றுட்டாப்புல. சரி, இவங்க 3 பேரில் நம்ம ஒரு ஆள் நம்ம கண்டிப்பாக நம்மளை தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, சோயா அப்படின்னு அறிவிக்கும் போது பயங்கர அதிர்ச்சி. சோயாவுக்கு அதிர்ச்சி, நம்மளை தேர்வு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி, பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா இது, நம்மளை தேர்வு பண்ணிட்டாங்க, நம்ம இப்படி அவ்வளோ தூரமாக நல்லா சமைச்சோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அந்த பிள்ளை அவ்வளோ அதிர்ச்சியாக பார்க்குது. ஆனால் அக்ஷய் கமல்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. டே, என்னடா இப்படி பண்ணுறீங்க, உண்மையிலேயே நான் அந்த பிள்ளை நல்லா சமைச்சுதா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரி விஷயங்களை இப்படி பேசுகிறீங்க, அது நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி அவருடைய பாவனைகள்லாம் மாறி போச்சு. ரொம்ப சங்கடப்பட்டார். அதை வந்து வெளிக்காட்டிக்கல, அது நல்ல வெளியே முகத்தில் வந்து அதை அப்பட்டமாக அப்படியே காட்டுறாரு. அதெல்லாம் பார்ப்பீங்க. அவர் அதெல்லாம் பார்த்துருந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அக்ஷய் கமலுக்கு இவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை விஜய் டிவி எப்படி பண்ணுது. சோயாவை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சோயாவை கண்டிப்பாக சமைக்க தெரியாது, ஃபைனலுக்கு போனாலும் அவங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வந்து அவங்க ஒரு கண்டென்ட், அந்த இது அவங்கள வச்சு ஒரு காமெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் பிக் பாஸுக்கு வேறு போகிறாங்களா, அதனால் இப்படியே ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்துட்டு அப்படியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தள்ளி விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. இதெல்லாம் நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. அக்ஷய் கமல் வந்து வெளியே வந்து தன்னுடைய வருத்தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்தாங்க. பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாரு அக்ஷய் கமல். ஆனால் அவருடைய நண்பர் வட்டாரங்களை இதை பற்றி புலம்பியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. அது உண்மை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு திறமையான நபருக்கு ஒரு ஃபைனலிஸ்ட் வரைக்கும் போயிட்டு ஃபைனலில் தோற்றோம் அப்படிங்கிற ஒரு பேரோடு இருந்தால் கூட ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் ஃபைனல் வரைக்கும் அவர் போக முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு போகிறாங்க அப்படின்னா விஜய் டிவி இதை வந்து ஒரு இதாக தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஆட்களை, பிடிச்ச நபர்களை வச்சு ஷோவை பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாங்க. இது மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லை, திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியல. இது திறமையான நபர்களை அழிக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வருத்தப்படுறாங்க. பார்க்கலாம் பிக் பாஸ் குக் வித் கோமாளி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத, என்ன செய்வாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதே தான் தொடர்ந்துச்சு அப்படின்னா விஜய் டிவியை இழுத்து சீக்கிரத்தில் மூடிடுவாங்க. ஏன்னா மக்கள் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப. அந்த மாதிரி தான் போகுது சூழ்நிலையே. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க.